ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் உங்களுக்கான பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக செய்து நீங்களும் மகிழ்ந்து நானும் மகிழக்கூடிய விதத்திலே பிரார்த்தனைகளை நான் வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு சிங்கப்பூரிலிருந்து ஒரு தாயும் மகளும் பேசினார்கள். அந்த மகள் பேர் ஜீவா, தாயினுடைய பேர் பேச்சி ஆயி. நல்ல தமிழை பேசுகிறார்கள். நல்லதொரு கலாச்சாரத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த வயதான அந்த மூதாட்டிக்கு வாயிலே புற்றுநோய் போல் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு நோய் வந்து தன்னுடைய வாயிலே இருக்கிற பற்களையெல்லாம் அகற்றிவிட்டு தன்னுடைய தாடையை பாதியாக வெட்டி அறுவை சிகிச்சை செய்து தொண்டை வரை அது சென்று விட்டது என்று மிகவும் மனம் கனிந்து மனமுருகி பாபாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். நமக்கெல்லாம் தலைவலி வந்தாலே நமக்கு எவ்வளவு பாடுபடுத்துகிறது, நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோம். அந்த தாய் தன்னுடைய வலியெல்லாம் தாங்கிக் கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை நம்பி, நான் யாருக்கெல்லாம் பிரச்சனை செய்ய போகிறேனோ, யாருக்கெல்லாம் என்னால் மிகவும் துன்பம் வருமோ, என்னை காப்பாற்றுவதற்காக என்னை கவனிப்பதற்காக யாரையெல்லாம் நான் அண்டி இருக்க வேண்டியிருக்கிறதோ, என்னுடைய மகள் 3 மகள்கள் அவர்களுக்கு என்னுடைய மகள் எவ்வளவு சிரமப்படுவார்களோ என்று மிகவும் வேதனையோடு குறிப்பிட்டு இந்த பிரார்த்தனையை செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். இதை கேட்கிற இதை பார்க்கிற நாம் அனைவருமே அந்த பேச்சு ஆய்வுக்காக கண்டிப்பாக அவர்கள் இனி வரும் காலங்களிலே வாழ்நாள் இருக்கின்ற வரையிலே அவரும் துன்பப்படாமல் மற்றவர்களையும் துன்பப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு ஆரோக்கியமாக யாரையும் அண்டியிருக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பிரார்த்தனைகள் அத்தனையுமே பாபாவுடைய திருவடிகளை போய் சென்று அடைந்து பாபாவுடைய கருணை பார்வை அவர் பேரில் பட்டு நம்முடைய கூக்குரல், நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் ஆத்மார்த்தமான ஒரு வைப்ரேஷன் என்று சொல்வார்களே, அவைகளெல்லாம் கலந்து ஒன்றாகி ஒரு நல்ல ஒரு வடக்கயிறு போல ஒரு தடிமனான ஒரு கயிற்றை போல அது ஆகி அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக அந்த கயிறு அந்த பேச்சியாய்க்கு உபயோகப்பட்டு மீட்டெடுத்து சாய்நாதருடைய திருவடிகளிலே தஞ்சமடைந்து அந்த பேச்சு அம்மாளுக்கு நல்ல பேச்சாக நல்ல பேசக்கூடிய ஒரு வகையில் அவருடைய வாயும் தொண்டையும் குரலும் நலமாக வளமாக அமைந்து இனி வரும் காலங்களிலே நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற வரையிலே, எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்கின்ற வரையிலே சாய்நாதர் வழித்துணை பாபா அவருக்கு வழி துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் இருப்பார். நம்முடைய குரு, எத்தனையோ குருக்கள் நமக்கு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரு சொன்னார், நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எத்தகைய வாழ்வை நான் கடைபிடிக்க வேண்டும், எனக்கு இப்படியான ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். எல்லா குருக்களுக்கும் எங்கே தான் போய் சுற்றினாலும், எந்த ஊரில் சுற்றினாலும், எந்த நாட்டில் சுற்றினாலும் மேலான ஒரு குரு, எல்லா சித்தர்களுக்கும் சித்தனாக இருக்கிற ஒரு குரு முருகன் தான். முருக கடவுளை வேண்டியவர் அவர், வள்ளல் பெருமான். ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும், ஈ என்று நான் ஒருவரிடம் சென்று கேளாத இயல்பும் என்னிடம் இது இவர்க்கு இடுவென்ற போது அவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும்
இறையாம் நான் என்றும் முன் நினைவிடா நிலையும் நீ என்றும் என் நினைவிடா நெறியும் அயலோர் நிதியென்றும் நயவாத மனமும் உலகில் சீயென்று பேயென்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாயென்று சென்னையிற் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே சண்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்று தனது 10வது வயதிலேயே அந்த ஒரு குரு, வள்ளலார் குரு பாடினார். அவர் பாடிய அந்த கந்தகோட்டத்திலே தன்னுடைய 10வது வயதிலே பாடிய இந்த தெய்வமணி மாலையினுடைய இந்த பாடல் வருகிறது. நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், சீயென்று பேயென்று பிரதமை தீங்கு சொல்லாத தெளிவும், என்னையும் யார் அப்படியெல்லாம் திட்டக்கூடாது, நானும் அப்படியெல்லாம் யாருடைய திட்டுக்கும் ஆளாகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த வேண்டிய அவருடைய 10வது வயதிலேயே முருகன் எல்லா சித்தர்களுக்கும் சித்தனாக இருக்கிற அந்த முருக கடவுள் அவருக்கு கண்ணாடியிலே காட்சி தந்தார்கள். அதுபோல இந்த பேச்சியம்மாளுக்கு எந்த விதமான தீங்கும் சீயென்று பேயென்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும் பிறரிடத்திலே சீயென்று பேயென்று பிறரிடத்திலே எந்த விதமான திட்டுக்களையும் வாங்கி கொள்ளாத ஒரு வகையிலே அந்த பேச்சியம்மாள் கண்டிப்பாக இனி வரும் காலங்களிலே ஆரோக்கியமாக திகழ நாம் அனைவருமே ஒன்று கூடி இந்த பிரார்த்தனையை செய்து ஆத்மார்த்தமாக மனமாற உளமாற செய்து அந்த தாயினுடைய உள்ளம் குளிரும்படியாகவும் அந்த தாயினுடைய தேகம் நலமாகும்படியாகவும் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு நல்ல விதமாக இந்த பிரார்த்தனையுடைய சக்தி, இந்த சக்தி அருட்கொடை, பாபாவினுடைய அருட்கொடை என்றென்றைக்கும் திகழவும், நம்முடைய பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழவும், அவர் நம்முடைய அனைவரது உள்ளங்களிலும் வலம் வரும்படியும் பலத்தை தரும்படியும் அவர் வழித்துணையாகவும் வாழ்க்கையிலே துணையாகவும் இருக்க வேண்டிக் கொள்வோம், பிரார்த்தனை செய்வோம். இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்கள் தோழன், உங்கள் நண்பன், உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிற சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுபோலவே அடிக்கடி நாம் இந்த பதிவுகளை இடுகின்ற பொழுது உங்களுக்கு வந்து சேரும்படியாகவும் அந்த நோட்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பெல் பட்டனையும் அழித்து கொண்டீர்களானால் அவைகள் உடனுக்குடனாக உங்களை வந்து அடையும். இனிவரும் காலங்களிலே நல்ல விதமாக, அதாவது நமக்கு வசதிகள் இல்லாததினாலும் ஒரு இந்த புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த புகைப்பட கருவி இன்னும் வாங்காத காரணத்தினாலும் நாங்கள் இதை நல்ல முறையில் உங்களுக்கு பதிவிட இயலவில்லை. இருக்கிறத வைத்து நமக்கு தேவையெல்லாம் நல்ல உள்ளம்தான், எக்யூப்மெண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன தான் எக்யூப்மெண்ட் இருந்தாலும் நல்ல உள்ளம் இருந்தால் தான் நாம் உயர்வாகவும் நலமாகவும் வாழ முடியும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. இனிவரும் காலங்களிலே அதை சிறப்பாகவும் சீராகவும் நேர்த்தியாகவும் இந்த விதமான பிரார்த்தனைகளை உங்களுக்கு பதிவிட நான் விரும்புகிறேன். அதற்கான துணை பாபா இருப்பார். அதுபோல் இந்த பேச்சியம்மாள் இருக்கிறாரே, அவர் பாருங்கள், நான் அவள்கிட்ட எந்த பணமும் கேட்கல. நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் குறைந்தது 1000 பேருக்காவது அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு எப்படி தெரியும் என்று தெரியவில்லை. அவராகவே நான் உங்களுக்கு அன்னதானத்திற்கு உதவி செய்கிறேன் என்று கூட சொல்லியிருக்கிறார். அது அன்னதானம் என்பது அதுதான் உலகத்திலேயே உயர்வானது. அதைத்தான் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். பிரார்த்தனை மட்டுமல்ல, பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட சேவை செய்யும் கரங்கள் மேலானது என்று நாம் அறிவோம். ஆகையினாலே பிரார்த்தனை மட்டும் நாம் இங்கு செய்வதில்லை. நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே ஒவ்வொரு வாரமும் இலவச மருத்துவ முகாமை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இலவச சட்ட உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சட்ட உதவிகளும் கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அநேக வழக்கறிஞர்கள் நம்மிடத்தில் இணைந்திருக்கிறார்கள். குறைந்தது 200-300 பேர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அவர்கள் இலவசமாகவே சட்ட உதவிகளை அளிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் கூட
இலவசமாகவே மூட்டு வலி இந்த மாதிரியான பெரும் பெரும் செலவுகளிலே செய்து கொண்டு அந்த பரிசோதனைகளை செய்வதற்கான தொகையில்லாமல் செய்வதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பாபா தான் நம்மிடத்தில் அவர்களை அனைவருமே இணைத்திருக்கிறார். இனி வரும் காலங்களிலே இதை மேலும் மேலும் உயர்த்தி நாம் என்னெல்லாம் செய்கிறோம் என்பதை தெளிவாக உங்களுக்கு படம் பிடித்து நீங்களும் கூட மருத்துவராகவோ அல்லது சட்ட உதவிகளை தருகின்ற ஒரு வழக்கறிஞராகவோ இருந்தாலோ எந்தெந்த உதவிகளை யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை அப்படி செய்வதற்காக இணைப்பதை ஒரு இணைப்பு மையமாக, ஒரு கூட்டு பிரார்த்தனை கோபுரமாக, ஒரு சேவை செய்கின்ற ஒரு தளமாக இது அமைந்து வருகிறது. இன்னும் இது மேலோங்கி வளரும், உலகெங்கிலும் பரவி பறந்து விரிந்து நலமாக வளமாக இது வலம் வரும். புகழ்பெற நமக்கு நம்முடைய புண்ணியத்தை தேடிக்கொள்ள நான் ஒரு நூலாக இருப்பேன். இந்த மையம் என்னை சார்ந்திருக்கிற அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் இதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். இது கூட்டு பிரார்த்தனை கோபுரம் மட்டுமல்ல, இது ஒரு NGO என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஸ்ரீ சாய் வரம் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அறக்கட்டளையின் கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதை அறிகின்ற தெரிந்து கொள்கிற அனைத்து அன்பர்களும் இதனோடு இணையுங்கள். உதவிக்கரம் கொடுப்போம், உதவியாக இருப்போம், மகிழ்வித்து மகிழ்வோம். நமக்கு இருக்கிற சக்திகளை, நமக்கு இருக்கிற ஒரு எண்ணங்களை கூட, நமக்கு இருக்கிற ஆலோசனைகளை கூட மற்றவர்களுக்கு அளித்தோமானால் அதுதான் இந்த பிரார்த்தனையுடைய தாற்பயம். ஒரு நிமிடம் நாம் நலிந்து வருகிற அந்த சொந்தங்களுக்கு, மனதளவிலே சோர்ந்து வருகிற அந்த சொந்தங்களுக்கு ஒரு மனத்திராணியை, ஒரு தெம்பை, ஒரு தைரியத்தை ஊட்டி பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையாக இருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்கின்ற அந்த ஒரு நல்ல சொல்லை சொல்லக்கூடிய ஒரு தளமாக, ஒரு களமாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது மேலும் மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பினால் என்றென்றும் நடப்பது போல மேலும் மேலும் சிறந்து ஓங்கி வளர்ந்து பாபாவுடைய புகழை பாடி நாமும் புகழோடும் நலமோடும் வளமோடும் புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருப்போம் என்று உங்களிடத்திலே இந்த நல்ல நாளிலே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.